படவிளக்க அகராதி இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி மூன்றாம் பருவம். மடிக்கணினி, ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர். கணினியை விட எடை குறைந்தது. விரும்பும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். குறைந்த மின்னாற்றலில் இயங்கும். மாம்பழம், இது நமது தேசிய கனி. மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மாம்பழம் பலா, வாழையுடன் இணைந்து முக்கனி என்று அழைக்கப்படுகிறது. மின்தூக்கி, ஆங்கிலத்தில் லிஃப்ட். படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. மின்சாரத்தால் இயங்கும். இதன் கதவுகள் திறக்கும்போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். மீன், நீரில் வாழும் உயிரினம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவுள்களால் சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. முத்து, சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். மூங்கில், புல் வகையைச் சார்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். மெழுகு, தாவரங்கள், விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. உருகும் தன்மை கொண்டது. மேகம், நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகம் ஆகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல ஆயிரம் லிட்டர் நீரை கொண்டது. மைனா, கூட்டமாக வாழும் பறவை. பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும். மரப்பொந்துகளில் கூடு கட்டும். மொட்டு, மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடியிருக்கும். இதுவே மொட்டு எனப்படும். மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். மோர், பாலில் இருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரை பெறுகிறோம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு. வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். மௌவல், இதன் மற்றொரு பெயர் மரவள்ளி. இதனை பன்னீர்பூ எனவும் கூறுவர். இதன் காம்பு நீண்டு இருக்கும். நறுமணம் மிகுந்தது. மாணவர்களே, இந்த பகுதியை பாடப்புத்தகத்தில் மீண்டும் படித்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.